இந்த ஆண்டு முடியும் தருவாயில் அடுத்தடுத்த நாட்களில் சர்வதேச அளவில் தொடர்ந்து நடக்கும் விமான விபத்துகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விமான விபத்துகளில் சிக்கி 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகியிருப்பது விமான பயணம் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது. கடந்த 28ஆம் தேதியன்று தென்கொரியாவில் 181 நபர்கள் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானதில் 179 நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 175 பயணிகள், 6 பணியாளர்கள் உட்பட 181 நபர்கள் பயணித்த இந்த விமானம் தரையிறங்க முற்பட்டபோது முன்பக்க லேண்டிங் கியர் லான்ச் ஆவதில் ஏற்பட்ட கோளாறில் தடுமாறிய விமானம் சுவரில் மோதி வெடித்தது. 32 தீயணைப்பு வாகனங்கள், ஹெலிகாப்டர்கள் என்று பெரும் முயற்சியை மேற்கொண்டும் அத்தனை உயிர்களும் பறிபோனது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக தென்கொரிய வரலாற்றிலேயே இப்படி ஒரு மோசமான விமான விபத்து நடந்தது இல்லை. இதற்கு முன்னதாக கடந்த 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு விமானம் கஜகஸ்தானின் ஆக்டிவ் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது. தொழில்நுட்ப கோளாறு மற்றும் மோசமான வானிலை காரணமாக நீண்ட நேரமாக வானிலேயே வட்டமடித்த விமானம் விபத்தில் சிக்கியது. அதில் பயணம் செய்த 67 நபர்களில் 38 நபர்கள் மரணித்தனர். மேலும் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோல் பிரேசில் மற்றும் பப்புவா நியூ கினியா என 2 இடங்களிலும் டிசம்பர் 22ஆம் தேதி நடைபெற்ற விபத்துகளில் 15 நபர்கள் உயிரிழந்தனர். பிரேசிலைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தனது குடும்பத்தைச் சேர்ந்த 10 நபரோடு பயணித்த நிலையில் விமானம் விபத்தில் சிக்கியதில் அனைவரும் உயிரிழந்தனர். இவை மட்டுமல்லாது சர்வதேச அளவில் மொத்தமாக நடந்த 7 விமான விபத்துகளில் சுமார் 236 நபர்கள் பலியாகியுள்ளனர். இப்படி அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற்ற இந்த விமான விபத்துகளால் விமான பயணத்தின் பாதுகாப்பு மீது கேள்வி எழுந்திருக்கிறது. விபத்துகளுக்கு தொழில்நுட்ப கோளாறு, மோசமான வானிலை என்று முதற்கட்ட தகவல்கள் கிடைத்தாலும் பாதுகாப்பு மீது கூடுதல் கவனம், விசாரணை வேண்டும் என்ற குரலும் வலுத்து வருகிறது.